போகுது. இன்னும் ஒரு 2 வாரம் அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து கண்டினியூஸாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் அப்டேட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடவுளை உணர ஒரு மிகச்சிறந்த வழி அன்பு. அன்பே சிவம். இங்கே மனுஷங்களுக்கு எதனால் பிரச்சனைன்றது வருது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என் மேலே யாரும் அன்பு காட்ட மாட்டுறாங்க. ஸோ இந்த அன்புக்காக ஏங்கி அந்த ஏக்கம் கடைசியில் கோவமாக மாறுது. அதனால தான் நிறைய வேர்பல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட மனசை நோகடிக்கிற மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரி நிறையா ஆகுது. சொல்லப்போனால் இந்த மாதிரி அன்புக்காக ஏங்குறது ஒரு எங்கர் சோல், அதாவது ஒரு இளம் ஆன்மாவோட குணங்கள். அவங்களுக்கு தெரியாது, அந்த இளம் ஆன்மாக்களுக்கு தெரியாது தனக்குள்ள தான் அன்பு இருக்குது, தானே ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் இருக்கும் அப்படின்றது. அண்ட் அதை அவங்க புரிஞ்சக்கவும் முற்பட மாட்டாங்க. அதனால தான் தே ஆர் கால்ட் அஸ் எங்கர் சோல்ஸ். ஆனால் ஒரு முதிர்ந்த ஆன்மா அன்பு வெளியில் தேடாமல் தான் அன்புன்றத தனக்குள்ளே தான் இருக்குது, தெய்வீக அறிவு, தெய்வீக சக்தி, தெய்வீக அன்பு கொண்ட ஒரு டிவைன் கிரியேச்சர், ஒரு தெய்வீக ஆற்றல் அப்படின்றத உணர்ந்து செயல்படுறாங்க. ஸோ அன்பு வேற எங்கேயும் இல்லை, எனக்குள்ளே தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அன்பை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, புலம்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்குதுன்றது அவங்களுக்கு நல்லாவே புரியும். என்னதான் மற்றவங்க அவங்க கிட்ட வெறுப்பை காட்டினாலும் அவங்க கிட்டேயும் அன்பை மட்டுமே காட்டுவாங்க. நம்ம கோவத்துக்கும் வெறுப்புக்கும் வித்தியாசத்தை கற்றுக்கணும். ஒரு அம்மா அவங்க குழந்தைய திட்டுறதுக்கு பேர் வெறுப்பு இல்லை, அவங்க குழந்தை நல்லா இருக்கணும்னு அந்த பாசத்தினால அந்த கோவத்தை காட்டுறாங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம கோவத்தை காட்டுறோன்றது இருக்குது. ஒருத்தர் நல்நெறிப்படுத்துறதுக்காக கோவப்படுறது தப்பில்லை. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டா அவன் கூட பேசுறதுக்கே எல்லாரும் தயங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவப்பட்டா ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் ஹார்மோன் வேலை பார்க்கும். அதோட வேலை ஒன்று ஓடு இல்லை சண்டை போடு, இதுதான் அதோட வேலை. இதனால் கீழே இருக்கிற 3 சக்கரம் உலக விஷயத்தோட சம்மந்தப்பட்டது அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்போ அது தேவையில்லாமல் அந்த சக்கரத்தோட சமநிலை பாதிப்படையும் போது இதனால தான் நம்மளுக்கு தேவையில்லாத நோய்கள் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம். அதனால்